ஆப்பிளுக்கு ஒரு புது ஐபோன் ஃபேக்டரி ஓபன் பண்ணணும், ரிலையன்ஸுக்கு ஒரு மெகா ப்ராஜெக்டை லான்ச் பண்ணணும், டிசிஎஸ்க்கு வேர்ல்டு ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஆனா இந்த கம்பெனிஸுக்கு தேவையான பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எங்க இருந்து வரும்? அவங்க போய் பேங்க் கிட்ட கேட்பாங்களா, இல்ல ஒரு பில்லியனரை கேட்பாங்களா, இல்ல கவர்மெண்ட் கிட்ட கேட்பாங்களா, இல்ல உங்ககிட்டயும் என்கிட்டயும் கேட்பாங்களா? ஸோ நம்மள மாதிரி சராசரியான மக்களும் போயிட்டு அவங்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வழி தான் ஸ்டாக் மார்க்கெட். ஆனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஒரு ஷேர்னா என்ன, ஐபிஓனா என்ன, நம்ம ஒரு ஷேரை வாங்கும்போது உண்மையிலே என்ன வாங்குறோம், இன்னைக்கு இந்த எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சரை தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ திஸ் இஸ் யுவர் கோச் கிஷோர் ஹியர். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு லெசன் நம்பர் 2, அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி மார்க்கெட் உருவாச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துலாம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டு எல்லாருக்குமே என்னதுன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி என்னன்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு இந்த ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1600களில் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் பிஸ்னஸ். இவங்களோட வேலையை ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது தான் இவங்களோட வேலையை. அவங்க டிரான்ஸ்போர்ட் எதை பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கோல்டா இருக்கட்டும், ஸ்பைசஸா இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு எடுத்துட்டு போய் அங்க வர்த்தகம் பண்ணிட்டு அதை திருப்பி அங்க இருக்கிற கண்ட்ரில, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சின்ன புரியுற மாதிரி சொன்னா, இங்க இருந்து வெங்காயம் எடுத்துட்டு போய் அங்க வித்துட்டு அங்க இருந்து தக்காளி எடுத்துட்டு அவங்க ஊர்ல விற்கிறோம்ல, இவங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது 1600ல உங்களுக்கு ஷிப்பிங் டிரான்ஸ்போர்ட்டுக்கு முக்கியமா பேர் போன கம்பெனி எதுன்னு பாத்தீங்கன்னா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இப்போ இதை பண்ணிட்டே இருக்கும்போது நல்ல ப்ராஃபிட்டபிள் கம்பெனி தான். ஆனா பல ரிஸ்க் இதுல இன்வால்வ். ஏன்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ன்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா கப்பல் போயிட்டு இருக்காங்க, தண்ணியை டீல் பண்ணும்போது சூழ்நிலைகள்னால சில டைம் என்ன ஆகும், இந்த சூறாவளி, இந்த மாதிரி காத்து, இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுனால சம்டைம்ஸ் போட் பழுதாகலாம், சம்டைம் போட் மூழ்கியும் போயிடலாம். அப்ப என்ன ஆயிடும்னா இவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் அந்த ஒரு போட்டோட மொத்த ப்ராஃபிட்டுமே வேஸ்டா போயிடுது. இப்போ இவங்க கிட்ட மொத்தமே ஒரு 10 கப்பல் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 ஷிப்பு இவ்வளவு ப்ராஃபிட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா வர வழியில ஒரு ஷிப் இது மாதிரி பழுதாயிடுச்சு, ஒரு ஷிப் முழுகியே போயிடுச்சுன்னும் போது அப்போ 10 ஷிப்போட ப்ராஃபிட்டையும் அந்த ஒரு கப்பல் மொத்தமா எடுத்துட்டு போயிடும். ஸோ இப்போ இந்த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணணும்னா இதை நம்ம ஸ்கேலிங் பண்ணணும். இந்த பிசினஸ் 10 இல்ல 2 5 கப்பல் வச்சு பண்ணா பத்தாது, 100 கப்பல் வச்சு பண்ணணும்னா அப்ப நமக்கு ஒரு கப்பல் ஒருவேளை இதுவானாலும் 99 கப்பல் நமக்கு திருப்பி வரும்போது நம்மளால ப்ராஃபிட்டபிளா இதை ரன் பண்ண முடியும்ன்ற ஒரு ஐடியா கொண்டு வராங்க. ஆனா 100 கப்பல் செய்யறதுக்கு எவ்வளவு காசு வேணும்? அந்த காசை எங்க போய் கேட்பாங்க? பேங்க் கிடையாது. அப்போ நெக்ஸ்ட் என்ன ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பண்ணும்போது இந்த கம்பெனி நல்ல ஃபேமஸ் கம்பெனின்றதுனால மக்கள் கிட்ட போறாங்க. மக்கள் கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்களுக்கு காசு கொடுங்க, உங்களோட காசுல நாங்க என்ன பண்றோம், 100 ஷிப்பை பில்டு பண்ண போறோம். அந்த 100 ஷிப்பை நாங்க சேல் பண்ணி போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதுல வரக்கூடிய எங்களோட லாபத்தை உங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறோம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த அக்ரிமெண்ட் போடும்போது மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, ஆமாப்பா நான் ஒரு புதுசா ஒரு ஷிப்பை தயாரிச்சு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அது பிசினஸ் என்னன்னு கத்து இவ்வளோ விஷயம் கழிச்சு நான் பிசினஸ் பண்றதுக்கு ஏற்கனவே இவங்க நல்ல பேர் போன ஒரு பிசினஸ் தானே, நான் காசு எடுத்துட்டு போய் போடுறேன், அதுல போட்டா எனக்கு தான் அவன் ரிட்டர்ன்ஸ் தரேன்றானே, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்னு மக்கள்லாம் எடுத்துட்டு போய் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில போடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, 10 ஷிப்பா இருந்தது 100 ஷிப்பா மாத்துறாங்க, 100 ஷிப் சேல் ஆகுது, திருப்பி எல்லாமே ரிட்டர்ன் வரும்போது they made huge profit. ஒரு சிம்பிளா இப்படி ஒன்று வச்சு 100 கப்பல், அந்த 100 கப்பல்ல 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். இந்த 1 கோடியில கம்பெனி 50% ஸ்டேக் வச்சிருக்காங்க. 50%க்கு என்ன பண்ணிருந்தாங்க, அவங்க 50% ஷிப் தயாரிக்கிறதுக்காக காசை கடனை மக்கள் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அப்ப இந்த 1 கோடியில 50 லட்சத்தை இவங்க எடுத்துக்கிட்டாங்க, பேலன்ஸ் இருக்க 50 லட்சத்தை மக்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அதுல 1 லட்சம் பேர் கொடுத்துருக்காங்கன்னா ஆளுக்கு 50,000 ரூபான்னு சொல்லி எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டாங்க, பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை பிரிச்சு கொடுக்கும்போது மக்களும் ஹாப்பி, கம்பெனியும் ப்ராஃபிட்டபிளா வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பங்கு சந்தை அப்படின்ற ஒரு கான்செப்டை கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா அது டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். போகக்கூடிய நாட்கள்ல இதுக்கப்புறம் நிறைய ரெகுலேஷன்ஸும் ரூல்ஸும் புது கம்பெனிஸ் கிரியேட் பண்ணி, ஏன்னா கவர்மெண்ட்ஸும் இது இன்வால்வ் ஆகி ஒரு நல்ல ஒரு ரூல்ஸ் எல்லாம் போட்டு இதை ஒரு ஷேர் மார்க்கெட்ன்ற ஒரு கான்செப்டுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங்க்கு மக்கள் கிட்ட இருந்து வாங்கின கான்செப்ட் தான் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டா வந்திருக்கு. ஸோ இப்போ ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது, நடைமுறையில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நம்ம ஒரு எக்ஸாம்பிளா பார்ப்போம். இப்போ ஒரு ஹோட்டல் எடுத்துக்கலாம். ஹோட்டலோட பேர் லெட்ஸ் சே ABC.
இந்த ஏபிசி வந்து ஒரு சின்ன ஒரு பிரியாணி கடைன்னு வச்சுப்போம். இவர் வந்து ஒரு பிரியாணி வித்துட்டு இருக்காரு. அந்த பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கு, மக்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா நிறைய பேர் இந்த பிரியாணி தேடி 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்லாம் தாண்டி வந்து இங்க சாப்பிட்றாங்க. அப்ப கஸ்டமரே ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, சார் இவ்வளோ நல்லா பண்றீங்க, நாங்க 20 கிலோமீட்டர் தாண்டி வந்து சாப்பிட வேண்டியதா இருக்கு, நீங்க இன்னும் ஒரு பிரான்ச் அங்கங்க போட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ல, உங்களுக்கும் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி இருக்கும், எங்களுக்கும் கன்வீனியன்ட்டா இருக்குமே அப்படின்னும் போது அந்த ஓனருக்கு தோணுது, நம்ம கரெக்டான ஐடியா தானே, நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்போ யோசிக்கிறார். அவர் வந்து செகண்ட் பிரான்ச்ன்ற ஒரு கான்செப்டை யோசிக்கிறார். இந்த செகண்ட் பிரான்ச் போடுறதுக்கு அவருக்கு எவ்வளவு செலவாகும்னு பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுப்போம். இந்த 1 லட்சத்துல அவர் என்ன யோசிக்கிறாரு, என்கிட்ட ஒரு 60K வந்து அவர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சேவிங்ஸா இருக்கு, ஆனா பேலன்ஸ் வந்து ஒரு 40,000 ரூபாய் தேவை. இந்த 40,000 வந்து என்ன யோசிக்கிறாரு, நம்ம ஏன் கஸ்டமர் கிட்டே வாங்கக்கூடாது, நல்லா இருக்குன்றாங்க, ஏன் கஸ்டமரே ஒரு பார்ட்னர்ஸா சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்றாரு. அந்த ஐடியா பண்ணிட்டு 40% நான் வந்து நெக்ஸ்ட் பிரான்ச்ல விற்கலான்னு இருக்கேன். அப்ப செகண்ட் பிரான்ச்ல பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் தேவை. அந்த 1 லட்சத்துல 60% இவர் போட்டுருவாரு, 40%ன்றது யார் வரணும், இன்வெஸ்டரா வருவாங்க. இப்ப இவரே ஒரு ஃபிக்ஸ் பண்றாரு, இந்த 40% வந்து 40%ஓட வேல்யூ எவ்வளவுனா 40,000 ரூபாய். இந்த 40,000 ரூபாய் வந்து என்ன பண்றாரு, 400 ரூபான்னு சொல்றாரு. ஒரு ஷேர் வந்து 400 ரூபாய் இன்டூ 100 ஷேர் விற்கிறேன், ஸோ அப்போ 40,000 ரூபாய் வரும் அப்படின்னு. இப்போ இதில் என்ன சொல்றாரு, ஒருத்தர் 2 வாங்கிக்கோ, ஒருத்தர் 5 வாங்கலாம், ஒருத்தர் 10 வாங்கலாம், இல்லை ஒரே ஆள் 100 வாங்கினாலும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றாரு. இப்போ ஒரு கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் வச்சு, இந்த இன்வெஸ்டர் பேர் சுரேஷ்னு வச்சுப்போம். இந்த சுரேஷ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரிப்பா நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு 10 ஷேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈச் 4,000 rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எங்க நம்ம ஏபிசி கம்பெனியில். இப்போ 60% இவர் ஹோல்ட் பண்ணிக்கிட்டாரு, 40% 10 பேருக்கு 10 பீப்புள் பிரிச்சுக்கிட்டாங்க, ஆளுக்கு 10 ஷேர்ன்ட்டு. ஒரு ஷேரோட விலை 400 ரூபாய். புரிஞ்சுச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, ஹோட்டல் வந்து ரன் ஆகி இப்போ ப்ராஃபிட் வந்து ஒரு 50,000 ரூபாய் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். 50,000 ப்ராஃபிட் வந்துச்சு. இப்போ இந்த 50,000 என்ன ஆயிடும், 2 பேர் பிரிச்சுப்பாங்க. ஏபிசி கம்பெனி ஓனருக்கு 60%, சுரேஷும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் 40%. அப்போ எவ்வளோ அமௌண்ட் போகும்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து 30,000, இவங்களுக்கு வந்து 20,000. இப்போ இந்த 20,000ல மொத்தம் 10 பேர் இருக்காங்க. அப்போ ஆளுக்கு வந்து ஈச் 2,000 ரூபாய் அவங்களுக்கு லாபமாக கிடைச்சிருக்கும். அவங்க போட்ட 4,000 இன்வெஸ்ட்மெண்ட், ஒருத்தர் 10 ஷேர்னு வாங்கினாங்க, 400 ரூபாய் இன்ட்டு 4,000 போட்டதுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு 50% என்ன கிடைச்சிருக்கு, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கிடைச்சிருக்கு. இது வந்து வந்த லாபத்தில். இப்போ இதை டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல நம்ம பங்குச்சந்தையா பார்க்கும்போது இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா, இந்த ப்ராஃபிட்டை இப்போ ஷேர் பண்ணி கொடுக்குறோம்ல, இந்த ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் வி கால் இட் அஸ் டிவிடெண்ட்ஸ். ஸோ இதுக்கு தான் பேர் என்னன்னு சொல்லுவோம். இப்போ நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி HCL டெக்னாலஜி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, டாடா மோட்டார்ஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டாடா மோட்டார்ஸ் இந்த வருஷம் இவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்கு, அந்த ப்ராஃபிட்டை அவங்களோட பங்குதாரர்களுக்கு எல்லாமே பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ஷேர் வச்சிருக்கவருக்கு அந்த ப்ராஃபிட்ல என்ன அவரோட வேல்யூவோ அதுக்கேற்ற டிவிடெண்ட் அவருக்கு ப்ராஃபிட் போய் சேர்ந்து, இதை தான் வந்து டிவிடெண்ட் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் பண்ணார்ல இவர், 2வது பிரான்ச் ஆரம்பிக்கணும்ட்டு 40,000 ரூபாய் வந்து மக்கள் கிட்ட கேட்கலான்னு ஐடியா பண்ணார் பாத்தீங்களா. இந்த ப்ராசஸுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா ஐபிஓன்னு சொல்லுவோம். இந்த ஐபிஓன்றது என்னன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ன்றது ஒரு கம்பெனி வந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஃபண்டை ரைஸ் பண்றதுக்கு ஒரு ஷேரோட வேல்யூன்றது இவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இவ்வளவு அமௌண்ட் வேணும்ன்றது ஃபிக்ஸ் பண்ணிட்டு மக்கள் கிட்ட போய் கேட்கறாங்க, எங்களுக்கு ஒரு ஷேரோட வேலை 400 ரூபாய், எங்களுக்கு இத்தனை ஷேர்ஸ் இருக்கு, 1 லட்சம் ஷேர் இருக்கு, 1 கோடி ஷேர் இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட போவாங்க. மக்களும் இது நல்ல கம்பெனின்னு சொல்லி அவங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது கம்பெனிக்கு வந்து ஃபண்ட்ஸ் உள்ள வருது, மக்களுக்கும் அந்த கம்பெனில ஒரு பார்ட் ஆஃப் தி ஓனர்ஷிப்பா வரும். ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, இப்போ சுரேஷும் இந்த ஏபிசியும் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்கல்ல. இப்போ நார்மலா நம்ம அந்த கடை போய் ஒரு பார்ட்னர்ஷிப் போறோம்னா என்ன பண்ணுவோம், ஒரு 2 பேருக்கும் அக்ரிமெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் ஷேர் மார்க்கெட்ல ஷேர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஷேர்ஸ்ன்றது இட்ஸ் an agreement between the company and the investor. இன்வெஸ்டருக்கும் கம்பெனிக்கும் நடுவில் இருக்க அக்ரிமெண்ட் தான் ஷேர் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அது முன்னாடி ஷேர் சர்டிஃபிகேட்டா பிசிக்கலா கொடுத்தாங்க, இப்போ வந்து டிமேட் அக்கௌண்ட்ல வந்து நமக்கு நார்மலாவே டிஜிட்டல் ஃபார்ம்லயே வந்துருச்சு. ஸோ இந்த அக்ரிமெண்ட் வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் அந்த கம்பெனில ஒரு பார்ட் ஆஃப் தி ஓனர். புரியுதுங்களா? இப்போ இந்த ஐபிஓ சொன்ன பாத்தீங்களா, இந்த ஐபிஓ வரும்போது இப்போ மார்க்கெட்ல வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்னு பிரைமரி மார்க்கெட், இன்னொன்னு வந்து செகண்டரி மார்க்கெட்னு சொல்லுவோம். பிரைமரி மார்க்கெட்ன்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்பெனி வந்து அவங்களோட பங்குகளை விற்கலான்னு முடிவு பண்றாங்க, அதை வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஐபிஓ வழியா வாங்குவாங்க. இதுக்கு பேரு பிரைமரி மார்க்கெட்னு சொல்லுவோம். ஆனா அதே இன்வெஸ்டர் வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை விற்கலான்னு பிளான் பண்ணுவார். எப்படின்னா, ஏபிசி கம்பெனியோட ஒரு பங்கு எவ்வளவுக்கு வித்தாரு அவரு, 400 ரூபாய் ஒரு ஷேர் அப்படின்னு வித்தாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது 50,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சு. இப்போ ஒரு வருஷம் கழிச்சு அதே பிசினஸ் நல்லா போய் இப்போ ப்ராஃபிட் எவ்வளவு வந்திருக்குன்னா 1 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, கம்பெனி க்ரோ ஆகுது, ப்ராஃபிட்ஸும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னும் போது பங்குகள் என்ன ஆகும்னா
நார்மலாகவே மார்க்கெட்டில் ஏற்றம் இறக்குன்றது நார்மலாக நடந்துட்டு இருக்கும். ஏன் ஏறுது இறங்குது, ஏன் ப்ரைஸ் மூவ் ஆகுதுன்றது நம்ம இன்னொரு வீடியோவில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் டீட்டெயிலாக போடுவோம், அப்போ பார்த்து கற்றுக்கும். இப்போ சுரேஷ் என்ன பண்ணுறாரு, பங்குகள் ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இன்னொருத்தர் இப்போ ரமேஷ்ன்றவர் இந்த கம்பெனியை பார்க்குறாரு, நல்ல கம்பெனியாக இருக்குது, நல்ல ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, நம்மளும் இதில் இன்வெஸ்டராக உள்ளே போகலாம் அப்படின்ட்டு போய் ஏபிசி கிட்ட கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் ஷேர் கொடுக்கணும். அப்போ ஏபிசி என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க அந்த 60%ல் நாங்கள் டைல்யூட் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை, நாங்கள் எதுவும் விற்கிறதுக்கு ரெடி இல்லை, நீங்கள் வேணால் சுரேஷும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தான் வாங்கியிருக்காங்க, அவங்க விற்கிறாங்களான்னு வேணால் கேட்டு பாருங்கள் அப்படின்றாங்க. இவர் ரமேஷ் போய் சுரேஷ் கிட்ட கேட்குறாரு, சார் எதாவது விற்கிறீங்க? அப்போ சுரேஷ் சொல்கிறாரு, ஆமாங்க நான் விற்கிறதுக்கு ரெடி, ஆனால் நான் வாங்கும்போது 50,000 ரூபா ப்ராஃபிட் வந்துடுச்சு, இப்போ கம்பெனி க்ரோ ஆகி 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் வருது, நான் வாங்கும்போது 400 ரூபா, இப்போ நீங்கள் எனக்கு 800 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு நான் என்னோட 10 ஷேரில் ஒரு 5 ஷேரை மட்டும் நான் விற்கலான்னு இருக்கேன் ஃபார் 4,000 rupees. இப்போ சுரேஷ் என்ன ஐடியா பண்ணிட்டாருன்னா, நம்ம இனிஷியலாக போட்டது 4,000 ரூபா, இப்போ 5 ஷேர் விற்றாலே நமக்கு 4,000 வருது, 5 ஷேரும் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம போட்ட காசையும் திருப்பி எடுத்துக்கலான்ற ஒரு ஐடியாவில் சுரேஷ் வந்து விற்கிறதுக்கு ஐடியா பண்ணுறாரு. ரமேஷும் பரவாயில்லைங்க, வேல்யூவேஷன் நல்லா இருக்கு, கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கு, நல்லா இருக்கு, சரி நான் வாங்குறேன்னு சொல்லி வாங்குறேன். இப்போ சுரேஷுக்கும் ரமேஷுக்கும் டிரான்சாக்ஷன் நடந்ததுல அந்த டிரான்சாக்ஷன் எங்கே நடக்கும்னா செகண்டரி மார்க்கெட்டில் தான். அப்போ செகண்டரி மார்க்கெட்டுன்றது என்னன்னா, இன்வெஸ்டர் டு இன்வெஸ்டர். அப்போ ஒரு கம்பெனிலேருந்து டைரெக்டாக இன்வெஸ்டருக்கு ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா வி கால் இட் அஸ் பிரைமரி மார்க்கெட். ஒரு இன்வெஸ்டர் கிட்ட இருந்து இன்னொரு இன்வெஸ்டருக்கு மார்க்கெட்டில் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா வி கால் இட் அஸ் செகண்டரி மார்க்கெட். ஸோ அப்போ நீங்கள் ஒரு பங்குகள் ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஓ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கம்பெனிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஷேர்ஸ்ன்றதை புரிஞ்சுக்கணும். இல்லை நல்ல கம்பெனிஸாக இருக்குது, நான் இப்போ போய் ஒரு பழைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா செகண்டரி மார்க்கெட். ஃப்ரம் இன்வெஸ்டர் டு இன்வெஸ்டர். அப்போ கோடிக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ் ஒரே இடத்துல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது பையிங் அண்ட் செல்லிங் டெய்லி நடந்துகிட்டே இருக்கும், பங்குகளும் ஏற்றம் இருக்குன்றது பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ட்ரேட் பண்ண போறோம்னா எதில் போய் ட்ரேட் பண்ணுவோம்னா மோஸ்ட்லி செகண்டரி மார்க்கெட்டில் தான் பண்ணுவோம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ நான் பிரைமரி மார்க்கெட்டில் பண்ணுவா செகண்டரி மார்க்கெட்லனா? செகண்டரி மார்க்கெட்டில் பண்ணுறது தான் கொஞ்சம் ஈஸி. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே டேட்டாஸ் இருக்கும் உள்ள வந்த போது, நம்ம ஒரு ட்ரேடராக நம்ம பண்ண போகிறதுன்றதுனால நமக்கு ட்ரேடருக்கு என்ன தேவைன்னா சார்ட்ஸ்ன்றது வேணும், டேட்டாஸ்ன்றது வேணும். அப்போ டேட்டாஸ் பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக எதை வச்சு ட்ரேட் பண்ணலாம்னா செகண்டரி மார்க்கெட். ஏன்னா பிரைமரி மார்க்கெட்டில் உங்களுக்கு டேட்டா இருக்காது, கம்பெனியோட ஷீட்ஸ் மட்டும் தான் வந்திருக்கும், அதை ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி மட்டும் தான் எடுக்க முடியுமே தவிர வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாது. டெக்னிக்கலாக ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸ் எல்லாருமே they used to trade in secondary மார்க்கெட். ஸோ இதுதான் ஈக்விட்டிஸ் மார்க்கெட்டோட பிரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட் கான்செப்ட்ஸ். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஏன் நிறைய பேர் செகண்டரி மார்க்கெட் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே டேட்டாஸ் இருக்குது, ப்ளஸ் 50,000 வந்த ப்ராஃபிட் 1 லட்சமாக இருக்குது, இன்னும் 1 லட்சம்ன்றது இது 2 லட்சம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. எல்லா டேட்டாஸையும் மைண்டில் கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு திருப்பி ஒருத்தர் கம்பெனிக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணணும் போது எங்கே போவார்னா செகண்டரி மார்க்கெட்டை தான் போய் வாங்குவார். ஸோ அதனால தான் செகண்டரி மார்க்கெட் இஸ் அ வெரி ஹியூஜ் மார்க்கெட் இன் எனி கண்ட்ரி. இப்போ நீங்கள் ஸ்டாக்ஸில் போய் ட்ரேட் பண்ண போறீங்கன்னா யூ ஆர் கோனா ட்ரேட் இன் செகண்டரி மார்க்கெட். ஸோ இப்படி தான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம இந்த சீரீஸ்லேயே FAQ ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ் இல்லை ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி லைவ்ல வந்து உங்களோட கொஸ்டின்ஸ்லாம் நான் வந்து ஆன்சர் பண்ண போறேன். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இதுல இருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. லைவ்ல வரும்போது டெஃபினட்டா அதை பத்தி பேசலாம். இதுதான் பங்கு சந்தை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோல ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்னா என்னன்றதை நம்ம டீடைலா பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.